திருப்பாவையின் 12ஆம் பாசுரம் ஆயர்பாடியின் செல்வ வளத்தை பற்றியும், இன்னும் துயில் எழும்பாத தன் தோழி மீது சிறிதளவும் கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லாமல் எப்படியாவது அவளை எழுப்பி இறைவனின் திருவடியிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை பற்றி விளக்குவதாகவும் அமைந்துள்ளது. நாம் இப்பொழுது பாசுரத்தை பார்க்கலாம். கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ எம்பாவாய். இதன் விளக்கமானது, பசியால் கதறி துடிக்கும் தன் கன்றுகளை எண்ணிய மாத்திரத்திலேயே எருமைகள் தங்களுடைய மடியிலிருந்து சொரியும் பாலை சிந்தியவாறு அங்குமிங்கும் செல்கின்றன. மடியிலிருந்து சிந்தும் பாலால் இல்லத்து வாசல்கள் சேராகின்றன. இத்தகைய வளமையான எருமைகளை உடைய ஆயனின் தங்கையே, எருமையின் பாலால் ஈரமாகி போன ஈர வாசலில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பனியும் எங்கள் தலையில் வீழ்கிறது. இவ்வளவு சிரமத்திற்கிடையிலும் உன்னை நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ எழமாட்டேன் என்கிறாயே. சிறந்த சிவபக்தனான இலங்கையின் அரசன் ராவணன் சிவனை வைக்க வேண்டிய தன்னுடைய மனதில் சீதையை வைத்ததனால் கோபம் கொண்டு ராம அவதாரம் எடுத்து ராவணனை அழித்த நாராயணனும் சீதையின் மனத்திற்கு இனியவனும் ஆன, நம்முடைய மனத்திற்கும் இனியவனுமான அந்த பரமாத்மாவை நாம் வணங்கி பாடிக்கொண்டிருக்கிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். அனைத்து வீடுகளிலிருந்தும் அனைவரும் வந்துவிட்ட பிறகும் நீ வராமல் இருக்கலாமா? விரைந்து எழுந்து வா என்பது இதன் விளக்கமாகும். அதாவது, மார்கழி மாத பனி காலையில் மிகவும் குளிராக இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த குளிரையும் தாண்டி அனைவரும் சென்று பரந்தாமனை வழிபட்டு இறை அருள் பெற வேண்டும் என்பதே இதனுடைய கருத்தாகும்.